ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப நாம எங்க வந்திருக்கிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் போற வழியில இருக்கிற குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க. இந்த கொங்குவடுகநாத சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகம் வர மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நடக்குதுங்க. அதுக்காக ஒரு வெல்கம் வீடியோ தாங்க இது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்குங்க. இந்த வீடியோ சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோவையே கும்பாபிஷேக அழைப்பா ஏத்துக்கிட்டு வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்துல தவறாம வந்து கலந்துக்கோங்க. காசு இருந்தா காசிக்கு போங்க, காசு இல்லைனா குண்டடத்துக்கு வாங்க. இது சொன்னது யார் தெரியுங்களா? திருமுருகவள்ளல் கிருபானந்த வாரியாருங்க. இப்படி சிறப்புமிக்க காசிக்கு நிகரான தலமாக போற்றப்படக்கூடிய குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலோட கும்பாபிஷேகம் வர மார்ச் 25ஆம் தேதி சீரும் சிறப்புமாக நடக்க இருக்குதுங்க. பொதுவாகவே சிவாலயம்னா காலபைரவர் அங்கே காவல் தெய்வமாக இருப்பாருங்க. கடைசி பூஜை காலபைரவருக்கு நடக்குங்க. ஆனால் இந்த சிவாலயத்தில் மூலமூர்த்தியாகவே காலபைரவர் தாங்க இருக்கிறாரு. முதல் பூஜையே காலபைரவருக்கு தாங்க நடக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான திருக்கோயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பக்த கோடி பெருமக்களுக்கு இந்த கோயிலினுடைய வரலாறு, அந்த காலத்தில் இங்கே ஒரு இளந்த வனம் ஒன்று இருந்தது. அந்த இளந்த வனத்தில் விடங்க முனிவர்னு ஒருத்தர், அந்த விடங்க முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அந்த தவத்தை கலைக்கிறதுக்கு கீசன் ஒரு அரக்கம் தவத்தை கலைச்சு அவரை இடைஞ்சல் கொடுத்துட்டு வந்தான். அப்போ காசி விஸ்வநாதர் பைரவரை போய், நீ அங்கே போய் இப்படி விடங்க முனிவர் தவறு இருக்காரு, அந்த தவத்தை போய் கலைக்காம நீ அங்கே பாதுகாப்பாக கொடுன்னு அனுப்பிச்சிருந்தார். அந்த நேரத்தில் காசி பைரவர் இங்கே இருக்கும்போது, காசியிலேருந்து இங்கே இருக்கிறார் பைரவர். அந்த பைரவர் இங்கே இருக்கும்போது, இங்கே சேரநாடு, அதாவது கேரளாவிலேருந்து நம்ம மதுரை பாண்டிய நாட்டுக்கு மிளகு எக்ஸ்போர்ட் அனுப்புவாங்க அந்த காலத்தில். அப்படி வாணிப செட்டியார்கள் மிளகெல்லாம் கொண்டுட்டு இங்கே வர்றாங்க. வரும்போது இங்கே ஒரு மடம் இருக்குது, இங்கே ஒரு நந்தவனம் இருக்குது, இளந்தேவனம். அதில் பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தடி தங்குவாங்க. தங்கி இங்கேருந்து புறப்பட்டு அடுத்த நாள் போவாங்க. அப்படி தங்கி இருக்கிற போது பைரவர் அந்த செட்டியாரை பார்த்து கேட்குறார், எனக்கு ரொம்ப கவமாக இருக்குது, கொஞ்சம் மிளகு கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது பைரவர் கேட்கும்போது செட்டியார் என்னன்றாரு, நீ எடுத்து கொடுக்குற கஷ்டப்பட்டு சொன்னாரா இல்லை மன்னருக்கு பயந்துட்டு சொன்னாரா, இது பூரா பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லிட்டார். பைரவர் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இவங்க அடுத்த நாள் புறப்பட்டு பாண்டிய மன்னனுக்கு கொண்டு போய் அந்த மிளகெல்லாம் மூட்டைகளை கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னையுமே எப்பவுமே வாங்கினோன்னையுமே அவங்க அவங்களோட ஸ்டோருக்கு அனுப்ப சொல்லிடுவாங்க, குடோனுக்கு அனுப்ப சொல்லிடுவார். அதே மாதிரி இந்த கடும் பாண்டிய மன்னன் இதையெல்லாம் கொண்டு போய் மந்திரி கூப்பிட்டு இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் குடோனில் அடுக்கி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறார். அந்த நேரத்தில் மந்திரிக்கு அது என்ன நினச்சாரோ, மந்திரிக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் இல்லை, வெள்ளம் மூட்டையை அவுத்து பார்த்துட்டு கொண்டு போகலான்னு சொல்கிறனுக்கு வேண்டியதில்லை, அவங்க எப்பவும் கொடுக்குறவை தானே, வேண்டான்னு மன்னர் சொல்கிறார். அப்பவும் மந்திரிக்கு அது பயமாயிக்குது. அப்புறமா அவுத்து பார்க்குறாங்க, பார்த்தா பூரா பாசி பயிராக இருக்குது. உடனே மன்னருக்கு கோபம் வந்துடுது. எல்லாம் பாசி பயிராக இருக்குதுங்க மன்னர்னு சொன்னோன்னே மன்னருக்கு கோபம் வந்துடுது. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த நம்மளையெல்லாம் துரோகம் பண்ணிட்டான், இவன் போர்ஜரி பண்ணிட்டான், அதனால் இவனை சிரச்சேதம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறார். அப்போ இந்த செட்டியார் அலறார். அப்புறம் அலைஞ்சிட்டு நினச்சி பார்க்குறாரு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நினைக்கும்போது இங்கே நடந்த நிகழ்ச்சி அவருக்கு மனசில் வருது. மனசில் அப்புறம் வேண்டும் போது உடனே பைரவர் அங்கே தோன்றி மன்னர்கிட்ட சொல்கிறார், இல்லை இதுதான் நடந்ததுன்னு. மன்னர் சொன்னோடனே மன்னர் நம்ப மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து ஏதோ சூனியம் பண்ணுறீங்க, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், அதனால சரியான ஒரு இது வேணும்னு உடனே மன்னர், அப்போ நீ நம்பிக்கை வேணும்னா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பைரவர் கேட்கும்போது மன்னர் சொல்கிறார், என்னோட குழந்தைங்க 2 ஊனமாகவும் இருக்குது, ஒன்று காது கேட்காது, கண்ணு தெரியாது, இன்னொன்று நடக்காது, முடமாக இருக்குது, நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க, நான் நம்புறேன்னு சொல்லிடுறாரு. உடனே பைரவர் சரி அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை நிவர்த்தி பண்ணி கொடுத்தோன்னே இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அந்த கோரிக்கை நீ செஞ்சு கொடுக்கணும்னு பைரவர் சொல்கிறார். பைரவர் சொன்னோன்னே என்ன கோரிக்கைன்னு, இப்படி எங்கூட வா அப்படின்னு இங்கே குண்டடம் கூட்டிகிட்டு இங்கே இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி கொடுக்கணும் எனக்குன்னு சொல்லி வேண்டி அப்போ கட்டின இந்த கோயில் தான் இந்த கால பைரவர் கொங்கு வடுகநாத சுவாமி, பைரவனுடைய
இந்த வரலாறு. கோயிலுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் தெப்பக்குளம் அமைஞ்சிருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு கொங்கு நாட்டில் இவ்வளவு பெரிய தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலில் தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. இந்த குளத்துக்கு நடுவில் நந்தி மண்டபமும் அமைஞ்சிருக்குதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு நேரத்து சாயந்தரம் 4:30 6க்குள்ள ஒரு 12 வாரம் மிளகு தீபம் போட்டிங்கன்னா 6வது வாரத்தில் திருமண தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமை 12 வாரம் வரணுங்க. 12 வாரம் வந்தீங்கன்னா 6வது வாரத்தில் ஏற்பாடு பண்ணிடுறாரு பைரவர். ராகுகால பூசை விசேஷமாக இருக்குது. தேய்பிறை அஷ்டமி விசேஷமானது. வியாபாரம் தொழிலுக்கு விசேஷமானது இருக்குது, நல்லா இருக்கும். அதே மாதிரி புத்திர தோஷத்துக்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை 48 வாரம் செவ்வாய்க்கிழமைக்கு விரதம் இருக்கணுங்க. விரதம் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குதுங்க. எல்லாத்துக்கும் கிடச்சிருக்குது. உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அற்புதம் குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயில் இருக்குதுங்க. நாம் இப்போ என்னதான் சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே இன்னமும் சயின்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தாங்க இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அறிவியலில் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. இந்த கோயிலில் இருக்கிற உள்பிரகாரத்தில் இருக்கிற தூண்களில் குழந்தை வந்து தாயோட கருவறையில் ஒவ்வொரு மாதமும் எப்படிப்பட்ட வளர்ச்சியோடு இருக்குமோ அதை வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து நான் அதை உங்களுக்காக காமிக்கிறேங்க. காலபைரவரை போற்றி, தென்னாடுடைய சிவனை போற்றி. இது ஒரு ஸ்தலம். நவக்கிரகத்துக்கள் மேன்மையானவர். காசியுடைய நேரடி அம்சம். இதில் வந்து எல்லா சிவன் கோயிலையும் காலபைரவர் உண்டு. ஆனால் இந்த ஸ்தலத்தில் வந்து காலபைரவர் பிரதான மூர்த்தி. இவருக்கு முதல் பூஜை பண்ணி மரியாதை பண்ணிட்டு தான் விநாயகருக்கோ சிவனுக்கோ பூஜை பண்ணுவாங்க. இவர்கிட்ட எந்த வேண்டுதல் கொடுத்தாலுமே அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிவர்த்தி பண்ணி நிறைய பேர் வந்து கோயில் சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு பொங்க வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாம் போவாங்க. அதாவது திருமண தடை, குடும்பத்துக்குள்ள சண்டை வழக்கு, பள்ளி புருஷ பொண்டாட்டி தகராறு, பொண்ணு படிப்பு வரல, என்ன கோரிக்கை வச்சாலுமே நிறைய நிவர்த்தி பண்ணி எல்லாம் பண்ணி கொடுக்கறனால அதனால் வந்து மக்கள் எல்லாம் வந்து நம்ம காலபைரவர் வந்து சேவிச்சு அவருடைய நல்லாட்சி வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வர மார்ச் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7:30 மணிக்கு கிராம சாந்தியோட கும்பாபிஷேக பூஜைகள் ஆரம்பமாகுதுங்க. மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு மாமாங்கம் பர்வதவர்தினி உடனமர் ராமலிங்க சுவாமி கோயிலிருந்து தீர்த்தக்குட ஊர்வலமும் முளைப்பாரி ஊர்வலமும் நடக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே தீர்த்தக்குட ஊர்வலத்திலையும் முளைப்பாரி ஊர்வலத்திலையும் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க. மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை சாயந்தரம் 4:30 மணிக்கு முதற்கால யாக பூஜை நடக்குதுங்க. மார்ச் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 7 மணிக்கு 2ஆம் கால யாக பூஜை நடக்குதுங்க. சாயந்தரம் 5 மணிக்கு 3ஆம் கால யாக பூஜை நடக்குதுங்க. மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 4:30 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை நடக்குதுங்க. காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள கொங்காளம்மன், சின்னம்மன், ஐயப்பன் கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. காலையில் 9 மணிலிருந்து 9:30 மணிக்குள்ள ராஜகோபுரம் விமான கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. காலையில் 10 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ள கொங்குவடுகநாத சுவாமி, சௌந்தரநாயகி உடனமர் அமிர்தகடேஸ்வரர் ஆகிய மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே தவறாமல் வந்து கலந்துக்கோங்க. விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 25/3/2026 புதன்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10 மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடக்க உள்ளது. அனைத்து பக்தர் கோடிகளும் வந்திருந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் காலபைரவனுடைய வேண்டுதலாக உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறோம். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 25ஆம் தேதி புதன்கிழமை வரைக்கும் அன்னதானம் நடக்குதுங்க. இந்த கோயிலை பற்றியும் இந்த கும்பாபிஷேகத்தை பற்றியும் மேலும் தகவலுக்கு நான் இங்கே கொடுக்குற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, கொங்கு நாட்டில் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தாலும் சிவாலயங்களோட காவல் தெய்வமான காலபைரவரை முதன்மை தெய்வமாக கொண்டு விளங்கக்கூடிய சிவாலயம் இந்த குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயில் தாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். குண்டடம் கொங்குவடுகநாத சுவாமி கோயிலை பற்றி இந்த வீடியோவில் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. இங்கே நடக்க போகிற கும்பாபிஷேகத்தில் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் தவறாமல் வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.